பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை வச்சிருப்பார்னா, கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தானத்தை வச்சிருப்பார்னா, கர்த்தர் நமக்காக ஒரு உயர்வை வைத்திருப்பார்னா, அதை தடுக்கிறவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவராய் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால், முன்குறித்திருப்பார் என்று சொன்னால், அது நிச்சயம் உங்களை சேரும். அல்லேலூயா. அது நிச்சயம் உங்களை அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலங்களில் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த உயர்வு வரலையே, மனுஷன் தடை பண்ணுறான் போல உங்களுக்கு தோணலாம். இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்காக அந்த வேலை ஸ்தலத்தை, அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு வைத்திருப்பார்னா அதை மனுஷனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி தான் வேலை ஸ்தலங்கள் மாத்திரமல்ல, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இடத்த வச்சிருப்பார்னா அது மனுஷனும் பிசாசோ தடை பண்ணவே முடியாது. ஏன்னா அதை செய்கிறவர், அதை முன்குறிக்கிறவர் என் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையில் இப்போ தாமதமாக இருக்கலாம், அது கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதன் காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்கிற தகப்பனாக இருக்கிறதுனால ஆண்டவர் சில உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில நேரத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தாமதங்கள், இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகள் இருக்கலாம். சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை ஒருவனும் தடை பண்ணவே முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையனால இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அந்த வசனத்தை போல நீங்கள் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற போது ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் சூழ்நிலை எப்படினாலும் இருக்கட்டும், நேர்மாதிரியான கூட இருக்கட்டும், ரொம்ப பலவீனமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லாத நிலைமையாக இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இலக்கை வைத்திருப்பார்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி அந்த இலக்கை அடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். ஆகவே நான் திரும்பவும் வாசிக்கிறேன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிரியை செய்யப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.